இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை நியமித்து பிசிசிஐ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் பதவிக்காலம் முடிந்த நிலையில் கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் பதவிக்காலம் முடிந்த நிலையில் கௌதம் கம்பீரை நியமித்து பிசிசிஐ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் பதவிக்காலம் முடிந்த நிலையில் கௌதம் கம்பீரை நியமித்து பிசிசிஐ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் பதவிக்காலம் முடிந்த நிலையில் கௌதம் கம்பீரை நியமித்து தற்போது பிசிசிஐ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் பதவிக்காலம் முடிந்த நிலையில் கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் பதவிக்காலம் முடிந்த நிலையில் புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் தினேஷ், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. கௌதம் கம்பீர் இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்படுவார் என்று சமீப காலங்களாக செய்திகள் வெளியாகி வந்ததன் நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக கௌதம் கம்பீர் இந்திய அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சமீபத்தில் நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பையுடன் முன்னாள் இந்திய கேப்டன் பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் விடை பெற்றதை அடுத்து இந்தியன் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று நிறைய செய்திகள் வெளிவந்தன. அதற்கு முன்பாகவே, அதாவது T20 உலகக்கோப்பை போட்டி தொடங்குவதற்கு முன்பாகவே 3-4 பெயர்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளராக உள்ள ஸ்டீஃபன் பிளமிங், லக்னோ அணியின் பயிற்சியாளராக உள்ள ஜஸ்டின் லாங்கர், KKR அணியின் ஆலோசகராக உள்ள கௌதம் கம்பீர், இவர்களில் ஒருவர், இன்னும் ஒருவர் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் RCB அணியின் மென்டராக உள்ள ஆன்டி ஃபிளவர், இவர்கள், அதாவது முக்கியமான இந்த IPL அணிகளின் பயிற்சியாளர்கள் ஆலோசகர்களாக இருப்பவர்களில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று செய்திகள் வெளியானது. பிறகு CSK அணி நிர்வாகம் ஸ்டீஃபன் பிளமிங் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிவித்த நிலையில் நிறைய ஹேஷங்கள் நிலவியபடியே இருந்தது. அதற்கப்புறம் KKR அணி இந்த ஆண்டு கோப்பை வென்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்பது உறுதி என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதை போலவே தற்போது கௌதம் கம்பீரை BCCI நிர்வாகம் நியமித்துள்ளது. கம்பீரை பொறுத்தவரை மகேந்திர சிங் தோனியின் காலகட்டத்தில் அவர் விளையாடிய காரணத்தால் பெரிய அளவுக்கு இந்திய அணியின் கேப்டனாக பதவியேற்பதற்கோ சாதிப்பதற்கோ அவருக்கு சரியான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் IPL கிரிக்கெட்டை பொறுத்தவரை அவர் ஒரு மிகச்சிறந்த கேப்டனாக பார்க்கப்படுகிறார். அவருடைய தலைமையில் KKR அணி 2 முறை கோப்பை வென்றது. தற்போது சமீபத்தில் நடந்த IPL போட்டியில் அவர் ஆலோசனையின் பேரில் KKR அணி சாதித்துள்ளது. பொதுவாக கௌதம் கம்பீரை பொறுத்தவரை ரொம்ப அக்ரெசிவ், அதாவது ஆக்ரோஷமான கிரிக்கெட்டுக்கு பெயர் போன ஒரு கேப்டன் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. குறிப்பாக டெல்லியில் இருந்து பின்புலமாக கொண்ட வீரர்கள் மிகவும் ஆக்ரோஷத்துக்கு பெயர் போனவர்கள். விராட் கோலி போன்ற வீரர்களை கூட சொல்லலாம். பொதுவாக கடந்த காலங்களில் என்ன விதமான ஒரு சர்ச்சை நிலவியது என்றால், கௌதம் கம்பீருக்கும் விராட் கோலிக்கும் எந்த விதமான
ஒரு உறவு இருக்கிறது. ஏற்கனவே ஆடுகளத்தில் விளையாடும் போது இருவரும் மோதிக்கொண்டதை பார்க்க முடிந்தது. தற்போது ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், விராட் கோலி ஆகட்டும், ரவீந்திர ஜடேஜா போன்ற மூத்த வீரர்கள் T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் கௌதம் கம்பீர் ரொம்ப எளிமையாக இந்த அணியை வழிநடத்தி செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், கௌதம் கம்பீர் BCCI நிர்வாகத்திடம் தான் பயிற்சியாளர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றால் 3 விதமான போட்டிகளுக்கும், அதாவது ஒரு நாள் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், டெஸ்ட் கிரிக்கெட், T20, 3 விதமான கேப்டன்கள், 3 விதமான ஒரு அணியை கட்டமைக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. வரும் தற்போது இந்திய அணி ஜிம்பாப்வேயில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. அடுத்தடுத்த தொடர்களில் கம்பீர் முழு நேர பயிற்சியாளராக பொறுப்பேற்கும் பட்சத்தில் அவருடைய வியூகம் என்னவாக இருக்கும் என்பது தெளிவாக தெரியவரும். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.